10 வயசு வரைக்கும் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகனுடைய எந்த செயல்களும் அவர் கண்ட்ரோலில் இல்லை, அதனால் பார்க்குறதில்ல. சரிங்களா? இப்போ இது வந்து 10ஆம் அதிபதியாக இந்த சூரியன் இங்கே நிற்கிறார். ஜாதகத்தில் பிறக்கும்போது இருந்த கிரகநிலை சூரியன் சிம்மத்தில் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த சூரியனுடைய தாக்கம் ஒவ்வொரு வயசுலேயும் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த லக்னம் வளருதுன்றதுக்கான உண்மையான அடையாளமே சொல்ல முடியும். அதை தான் ஒரு உதாரணமாக இங்கே காட்டணும்னு நினைக்கிறேன். தனுசு லக்னம் போகும்போது அவருடைய தந்தை நல்லா செல்வந்தராக இருந்து நல்ல பாக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே நிகழ்வு பலன். கரெக்டுங்களா? இப்போ இந்த பாக்கியமாக இருக்கும்போது நீங்கள் நடந்துக்கிற இந்த ஜாதகர் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறாரு, அந்த தன்மையோட ஒழுக்கத்தோடு இருந்தாரா, இல்லை அதை வந்து ஒரு ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறதுனுடைய விளைவுகளை இதே இங்கே ஏஎல்பி போன போது பார்த்தோம். 10லேருந்து 20ன்னு இந்த 20 வயசு வரைக்கும் ரொம்ப மைனர் அப்படிங்கிற மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20லேருந்து 30 போகும்போது இந்த தந்தை இவருக்கு பகையாகவும் இருப்பார். ரைட்டுங்களா? இந்த பாக்கியத்தெல்லாம் விட்டு வெளியில் போய் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். சூரியன் அங்கேருந்து நகரவே இல்லை, சிம்மத்திலே தான் இருக்கார். ஆனால் யார் மாறி இருக்காங்க? ஏஎல்பின்றது தான் ஜாதகர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜாதகருடைய நிலை மாறிட்டே இருக்குது.